ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம வந்து அன்றைக்கி ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டேன். ப்ரெட்டில் வந்து ஒரு இது செஞ்சேன்னு சொல்லிட்டு அதான் இன்றைக்கி நான் எப்படி செய்யுதுங்கிறது நான் டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். பார்த்தீங்கன்னா 3 முட்டை எடுத்துருக்கிறேன். ப்ரெட்டு நம்மளுக்கு தேவையான அளவு ப்ரெட் எடுத்துக்கலாம். பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து கடலை மாவு. இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் தூள். இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் தூள். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையான அளவு போட்டுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த முட்டையை நல்லா அடித்து வச்சுட்டு நான் ப்ரெட்டை வந்து தேவையான அளவு எனக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தேவையான ப்ரெட் எடுத்து நம்ம வந்து மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்து வந்துடலாம். ப்ரெட்டை வந்து கொஞ்சம் பொடி பண்ணணும். அதுக்கு தான் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், வந்து நான் முட்டையை நல்லா அடித்து வச்சாச்சு. ப்ரெட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பவுட்ராக இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி கொரகரப்பாக இருக்கிற அளவுக்கு அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையில் வந்து நம்ம வந்து இந்த ப்ரெட்டு இதை போட்டுடலாம். ப்ரெட்டு வந்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் வந்து பெரிய ப்ரெட்டு 4 ப்ரெட் எடுத்தேன். இன்றைக்கி சின்ன ப்ரெட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு ப்ரெட் எடுத்துக்கலாம். இப்போது பூராத்தையுமே நம்ம இதை வந்து கொட்டியாச்சு. இப்போ என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா இதையும் வந்து நம்ம நல்லா இப்படி வந்து கலந்து விட்டுக்கலாம். முட்டையும் ப்ரெட்டும் வந்து நல்லா ஒன்றா கலர்ற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், இதையுமே வந்து நம்ம கொட்டிக்கலாம். இதையும் கொட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கிற கடலை மாவு அதையுமே வந்து நம்ம கொட்டிக்கலாம். இது கூடிய வந்து காரத்துக்கு வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு தூள் போட்டிருக்கிறேன். இது என்ன தூள் பார்த்திங்கன்னா மத்தப்பொடி கிடையாது, சாம்பாருக்கு நான் அரைச்ச தூள் தான். சாம்பார் தூள் தான் நான் போடுறேன். உங்களுக்கு சப்போஸ் சாம்பார் தூள் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வத்தப்பொடி, கொஞ்சம் மல்லி, கொஞ்சம் சீரகத்தூள் இது கூட போட்டுக்கலாம். நான் வந்து இதை போட்டு இப்போ 3யுமே கரையணும். கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம். ஒரு பிஞ்சி மங்களே அந்த அளவு நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போது கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா கலந்துக்கலாம். ஏன்னா நம்ம அப்படியே ஆம்லேட் மாதிரி ரவுண்டாக போடுற அளவுக்கு தண்ணி வேணும் இல்லையா, அதனால் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி மட்டும் கொஞ்சம் பார்த்து ஊற்றுங்க. இது நல்லா சாப்பிட்டா நல்லா டேஸ்டியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டுக்கலாம். இது கூட வந்து நீங்கள் வெஜிடபிள் வச்சுருக்கீங்க அப்படின்னா கேரட்டு, பீன்ஸு இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி வந்து வெஜிடபிள். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து வந்திருக்கு. நான் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன் போதும். இது கூட நீங்கள் கேரட்டு, பீன்ஸ் இந்த மாதிரி வெஜிடபிள் இருந்தாலும் போட்டுக்கலாம். என்கிட்ட வெஜிடபிள் இல்லை அதனால் போடல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த பதத்தில் இப்படி இருக்கணும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல்லை வச்சுக்கோங்க. என்கிட்ட நான் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற இந்த இதை எடுத்துருக்கிறேன். இப்போ இதை வச்சுட்டு நம்ம கொஞ்சம் நல்லா ஆயில் விட்டு ஒவ்வொன்றுலையுமே கொஞ்சம் இது வந்து ஆயில் அவ்வளோ உங்களுக்கு வடை மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த மெத்தடில் ரொம்ப ஆயில் குடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி லைட்டாக மட்டும் ஆயில் போட்டு தடவி நான் இந்த மாதிரி செய்ய போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கல் சூடான உடனே நம்ம இதை போட்டுடலாம். கல் கொஞ்சம் சூடான உடனே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இருக்குது பார்த்திங்களா, இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி எடுத்து இப்படி ஒவ்வொன்றா நான் 4 இதுலேயும் ஊற்றிட்டு திருப்பி போடுறப்ப உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து வந்துருச்சுன்னு. நம்ம இப்படி வந்து இப்போ எப்படின்னா அடுத்த இதையும் சேர்த்து பெரட்டி போடுறோம் பாருங்கள். இதையும் வந்து நம்ம அப்படி ஒவ்வொன்றா வந்து பெரட்டி போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பாஞ்சு நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ ஒன்று எடுத்துகிட்டு உங்களுக்கு எப்படி சாஃப்ட்னஸ்லாம் எப்படி இருக்குன்னு ஏற்கனவே நான் இந்த வீடியோவில் போட்டிருப்பேன். பிரேக்ஃபாஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி நான் செஞ்சு போட்டிருப்பேன். இன்றைக்கி அதோட செய்முறையை தான் நான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், என் பொண்ணுக்கு நான் ஒன்று வச்சு தர்றேன். அவன் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு குட்டி. அது சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு. அது என் பொண்ணு டேஸ்ட் பார்க்குறேன் சூடாக இருக்குமான்ட்டான். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாப்பிட்டா அதுங்களா அவ்வளோ லேசாக பிச்சாலே போதும், அவ்வளோ சூடாக இருக்குது. அது இன்னும் சூடோடு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து உண்மைக்குனே செம்மையாக இருக்குங்க. நான் சொல்லி நீங்கள் கேட்க வேண்டாம், நீங்களே ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத
எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை.